ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்ற அந்த 11வது அத்தியாயத்தில் இருக்கோம். அர்ஜுனன் தான் பகவானுடைய விஸ்வரூபம்னு அந்த கண்கொள்ளா காட்சியை, அந்த காணவல்லா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறத நமக்கு விவரிச்சுட்டு வரார். நமக்குன்னு இல்லை, அர்ஜுனன் விவரிக்கிறத நம்ம இப்போ கேட்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் இப்போ 18வது ஸ்லோகத்தில், அதாவது உபனிஷத்கள்லாம் பகவானை பற்றி நிறைய வர்ணிச்சிருக்கோம் இல்லையா, நிறைய பகவானை பற்றி விவரித்து சொல்லியிருக்கும். ஆனால் நம்ம காதால் கேட்கக்கூடியது ஒன்று, அதாவது செவி வழி ஞானம்ன்றது ஒன்று. ஆனால் கண்ணால் பார்க்குறதுன்றது இல்லை. கண்ணால் பார்க்குறத நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம். காதால் கேட்குறது கூட இன்னும் இன்னைக்கு கேட்போம், அதான் திரும்ப ஞாபகம் வரும். ஆனால் கண்ணால் பார்க்குறது அப்படியே நம்மளோட மனசில் பதிஞ்சிரும். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருந்தால். அதனால் உபனிஷத்கள் எல்லாம் உன்னை பற்றி என்னெல்லாம் அர்த்தங்கள் சொல்லுதோ அதை நான் இப்போது நேரே கண்டு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது தான் அர்ஜுனன் இந்த 18வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாங்க. பார்க்கலாம். த்வமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் த்வமவ்யயः சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஸ்த்வம் புருஷோ மதோ மே. த்வம் பரமம் அக்ஷரம் வேதித்தவ்யம், நீ மிக உயர்ந்ததான உபனிஷத்களாலேயே சொல்லி அறிந்து கொள்பவனாக இருக்கிறாய். அதாவது அக்ஷரம்னா குறையாதது, தேயாதது அப்படின்னு. ஏன்னா இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை நம்ம மனுஷங்களாக இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக தேய்மானம் குறைமானம்ன்றது இருக்கும் இல்லையா. எந்த ஒரு பொருளும் எப்போதும் நிலைச்சிருந்துகிட்டே இருக்காது. அதே போல் நம்மளும் பிறந்துட்டா இருந்துக்கிட்டே இருக்க மாட்டோம், ஒரு நாள் இறப்புன்னு உண்டு. ஆனால் பகவான்றவர் அக்ஷரம், அந்த குறைமானம், அந்த குறையாதது தேயாது, அதாவது நீ மிக உயர்ந்ததானது அப்படின்னு உபனிஷத்களால் சொல்லி அறிந்து கொள்பவனாக இருக்கிறாய். துவம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், நீதான் இந்த உலகுக்கே பரமமான ரொம்ப மேம்பட்ட ஆதாரம் அப்படின்னு சொல்கிறான். துவம் அவ்யயக சாஸ்வத தர்மகோப்தா, நீ அழிவற்றவராய் இருக்கிறாய். அது மட்டும் இல்லை, எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய தர்மங்களை ரட்சித்து கொடுப்பவராகவும் நீ இருக்கிறாய், தர்மமாகவும் நீ இருக்கிறாய்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹ அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதாவது இப்போ தர்மத்துக்கு ஒரு வடிவம் அமைச்சா, ஒரு உருவம்னு கொடுத்தா ராமர் தானோ அது. அப்படி அவர் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்னு. அதே போல் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னு சொல்கிறது உண்டு. அதாவது என்னென்னா கிருஷ்ணர் வேறல்ல, தர்மம் வேறல்ல, கிருஷ்ணர் தான் அந்த மிக பழமையான சனாதனமான தர்மம் அப்படின்றதும் சொல்றது உண்டு. அதனால நீ தான் இந்த மிக பழமையான உலகத்துல எப்போதும் நிலைச்சு இருக்கக்கூடிய அந்த தர்மங்களை ரட்சித்து கொடுப்பவராகவும் இருக்க, அந்த தர்மமாகவும் நீயே இருக்க அப்படின்னு சொல்லி, துவம் சனாதனக புருஷக, நீ எப்போதும் இருக்கக்கூடிய பழமையான புருஷன், மே மதக அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது அத்தனையும் நான் என்னோட கண் முன்னே காண பெற்றிருக்கேன். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி, ஏதோ காதால் கேட்டது மட்டும் இல்லை, உபனிஷத்கள்லாம் சொல்லக்கூடிய அதை காதால் கேட்டது இப்போ நான் கண்ணால் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு பூரிச்சு போய் அப்படி ஒரு ஆனந்தத்தோட அர்ஜுனன் சொல்கிறான். தொடர்ந்து என்னெல்லாம் இது போல ஆனந்தமான ஆச்சரியமான காட்சிகள்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.